வணக்கம். இப்போ நம்ம யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எதை நீங்கள் எடுங்க, இந்த பூஜை ஞானியோட பாடல் இல்லாமல் எதுவுமே இருக்காதுங்க. ஏன்னா தமிழர்கள் இந்த பாடல்களை, இசையை ரசித்தே வாழ்ந்தவங்க, வளர்ந்தவங்க. அதனால் ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறப்ப அதை தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அப்போ இந்த தமிழகத்தின் புகழ்பெற்ற இசையமைப்பாளர் ஒரு அதிரடியாக ஒன்று செஞ்சுவிட்டாப்படி. என் பாட்டு, என் பேர், என் இசை, என் பாடல்கள், என் முகம், என் ஃபோட்டோ எதையுமே யாருமே பயன்படுத்தக்கூடாதுன்னு நீதிமன்றத்தில் உத்தரவு வாங்கிட்டார். ஏன் இவர் இது மாதிரி செய்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அட போங்க ஐயா, அவர் கூட உயிருக்கு உயிராக இருந்தவர்கிட்டையே அவர் கேஸை போட்டு காசை வாங்கிட்டார். நீங்கள் என்னமோ எல்லாம் எதுக்கு? பணம் தான் ஐயா, பணம் தான் பிரதானம். இப்போவும் என்ன சொல்கிறாரு, என்கிட்ட நீ எவ்வளோ சம்பாதிக்கிறியோ அதில் ஒரு பங்கை கொடுத்துட்டு நீ என்னமோ பண்ணிக்கோ அப்படிங்கிறாரு. எப்போவுமேங்க நான் தான், என்னுடையது அப்படிங்கிற தற்பெருமை ஆகாதுங்க. என்றைக்குமே ஒரு கையில் ஓசை எழுப்ப முடியாது. அதே மாதிரி தான் ஒரு பாடல் புகழ்பெற்ற பாடலாக மாறுதுன்னா அதில் பலரோட உழைப்பு இருக்குது. அவ்வளோ பேரோட உழைப்பை நான் தான், எல்லாத்துக்கும் நான் தான் உரிமை கொண்டாடக்கூடாது. ஏதோ சரஸ்வதி கொடுத்த அருள்வாக்கு, தரையில் கிடந்த குப்பை கோபுரத்தில் ஒட்டுன மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சி ஒவ்வொருத்தரும் முன்னேறுறோம். அப்போ இந்த யூடியூப்பில், இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்திங்கன்னா சும்மா சொற்ப வருமானம் தான் அவங்களுக்கெல்லாம் கிடைக்கும் இந்த பாடல்களை பயன்படுத்துகிறதால. இவங்களுக்கெல்லாம் இதுக்கு தடை போட்டால் பாவம் அவங்களாம் என்ன செய்வாங்க அப்படிங்கிறத உணரணும். இப்போ மக்களையும் அதே மாதிரி என் பாட்டு, பேர், என்னோடய அடைமொழி எதையுமே நீ பயன்படுத்தக்கூடாதியா அப்படின்னு சொல்லிட்டாப்படி. சரிதானப்பா அவர் சொல்கிறது, நீ பணம் சம்பாதிக்கிறதுக்கு அவரை ஏன் பயன்படுத்துகிற அப்படின்னு கேட்போம். நீ 1000 லட்சம் கோடின்னு சம்பாதிக்கிற, என்னைய அப்படி சம்பாதிக்கிறப்ப எனக்கு கொஞ்சம் கொடுன்னு தானே அவர் கேட்காரு. கொடுத்தா நீ என்ன குறைஞ்சா போயிடுவ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பல கோடி போட்டு சினிமா எடுக்கிறவங்களே அதை கொடுக்கறதுக்கு சிரமப்படுறாங்க. ஆனால் இந்த ஏழை பாளையங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதோ யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம்னு போட்டு என்னத்தையும் 1000 2000 சம்பாதிக்கிறவங்க அவங்ககிட்ட போய் கேட்க முடியுமா? அப்போ இவரோடது எது போட்டாலும் காப்பிரைட்டுன்னு அவன் சேனலே பூட்டுற நிலைமையாகி போயிடுது. இப்படி சாதாரண நடுத்தர மக்களை ரொம்ப பாதிக்குதுங்க சாமி. அதனால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். யோசித்து பார்த்துட்டு, ஏதோ உங்களை ரசித்தாங்க நம்ம மக்கள், அதுக்கு நிறைய சம்பாதிச்சிட்டிங்கல்ல, சும்மா ஓசிக்கா போட்டு கொடுத்தீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா தன்னோட நண்பன்கிட்டையே அடித்து பிடுங்கினவர் பிற மற்றவங்கள விட்டா வைப்பார் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அவர் என்றைக்கும் என்னோடய ரசிகர்கள் அன்பாக என்னையை பயன்படுத்திக்கிட்டும், என் பாட்டை பயன்படுத்திக்கிட்டும், என் முகத்தை பயன்படுத்திக்கிட்டும், என் ஃபோட்டோவை பயன்படுத்திக்கிட்டும், அதுக்கு நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன்னு தான் அவர் சொல்கிறாரு. பணம் சம்பாதிக்கன்னு பயன்படுத்தாதீங்க, அன்பாக எதுக்குனாலும் பயன்படுத்துங்க. நான் எதுவுமே உங்களை கேட்க மாட்டேன். ஆனால் அதனால் 10 பைசா நீங்கள் சம்பாதிச்சிடக்கூடாது, அதில் மட்டும் நான் கவனமாக இருப்பேன். நீங்கள் 10 பைசா சம்பாதிச்சிங்கன்னா அதில் குறிப்பிட்ட தொகையை என்கிட்ட கொடுத்துருங்க, ஒரு 5 பைசாவாவது கொடுங்க அப்படின்னு தானேயா கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. அதாங்க உண்மை. ஆனால் அதுக்கு பேர் ஏதோ ரசிகர்கள் பயன்படுத்திக்கிட்டும், அது பயன்படுத்திக்கிட்டோம்னுக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் வியாபார நோக்கத்தில் தான் செய்கிறாங்க. அப்படி செய்யணும்னா என்னோடய அனுமதியை பெற்று நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்னத்த அனுமதியை வாங்க, நீ சம்பாதிக்கிற பணத்தில் எனக்கு பாதியை கொடு அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். இதை எல்லாரும் புரிஞ்சுக்கிடணும். இனி வரும் காலங்களில் யாரையுமே நம்ம ஒரேடியாக தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடக்கூடாதுங்க. இது யாராலையும் முடியாதுன்னு நினைக்கக்கூடாது. அவரை மாதிரியே ஏராளமான திறமை படைத்த இசையமைப்பாளர்லாம் இருக்கிறாங்க. அவங்களையும் நம்ம கொண்டாடணும். இப்படி ஒரே ஆளை கொண்டாடிக்கிட்டு இருந்தோம்னா இப்படித்தான் அவங்க செய்வாங்க. ஆகையால் இனி வருங்காலங்களில் திறமையுள்ள அனைவரையும் நம்ம போற்றுவோம், புகழுவோம்.
அவங்களுக்கும் வாய்ப்புகளை வாரி வழங்குவோம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பாடம் நமக்கு. ஏன்னா நம்மளே பார்த்து வளர்த்து விட்டவங்க நம்ம நெஞ்சிலேயே முட்டுனாங்கன்னா அது எப்படி இருக்கும்? அப்படித்தான் இந்த செய்தி. ஆகையால் இந்த பூஜை ஞானி அவர்களின் பாடல்களை இனி எந்த இடத்திலும் நாங்கள் கேட்கவும் மாட்டோம், பாடவும் மாட்டோம், பயன்படுத்தவும் மாட்டோம் என்று இந்த ஊடகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் உறுதிமொழி எடுத்துக்கோங்க.